சவுந்தரபாண்டி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போதே நிறுத்தி வச்சிடறாரு. போகக்கூடாதுன்னு சொல்லி சவுந்தரபாண்டியை நிறுத்தி வச்சிருக்காரு சண்முகம். என்ன மாமனாரே, அப்படியே போனா எப்படி? கடைசியில ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னேன்ல, ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது இப்ப பாருங்க அப்படின்ட்டு, டே வெட்டிக்கலையே அப்படின்னோடனே, அண்ணே சிவபாலா மச்சான் இங்கதான் இருக்கேன். ஓகே ஓகே, 2 பேர் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிங்கடா அப்படின்னோடனே பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சரவடி கொழுத்து தள்ளுறாங்க. பட்டாசெல்லாம் வெடிக்குது. ஆக்சுவலா இது எப்படின்னா, சரவடி சவுந்தரபாண்டி சேரு கடியில முதல் கொண்டு போகுது. பட்டாசு வெடிச்சோன்னே எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. சவுந்தரபாண்டி முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துருக்காரு. பக்கத்துல அந்த வெடி வந்தோடனே தான் எழுச்சிக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. இவ்வளவு நல்லா மாட்டினியா நீயே அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாரு சண்முகம். என்ன மாமனாரே, எழுதிச்சு பறந்து போயிட்டேங்க. எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. நம்ம பரணி வாக்கியத்துக்கெல்லாம் செம ஷாக்கு. ஆனா கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம், யோ நீ இப்படியா ஏமாத்துன அப்படின்னு சொல்றாங்க. போங்கடா டேய், ஏய் வெறும்பையில இருக்குல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற நம்ம பாண்டியமா, அடப்பாவி காலுங்கையும் நல்லா இருக்குது, நம்ம கிட்ட சொல்லாம இந்த வேலை பண்ணியிருக்கானே பயந்துகிட்டு அவங்களும் வண்டியில போய் ஏறிடுறாங்க. முத்துப்பாண்டி ஒண்ணுமே சொல்ல. ஆக்சுவலா முத்துப்பாண்டிக்கு இவரு நடிக்கிறாருங்கிற விஷயம் தெரியல. இருந்தாலும் அவர் ஒன்னும் சொல்லல. அங்க இருந்து முதல்ல போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி. பாக்கியம் வர்றாங்க. பாக்கியத்துக்கு செம்மக்கம் வந்தோடனே பாத்தீங்கன்னா பலார் 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 பலார்னு கணத்துல அடிக்கிறாங்க. எதுக்கு அவளை போட்டு அடிக்கிறா அப்படின்னு சொல்லி பாண்டியம்மாலாம் தடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம பாக்கியம் பார்த்தா இது எல்லாமே கனவு, அவரை அடிக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க. யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு சவுந்தரபாண்டி. என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல ஒரு குடம் இருக்கு, அதை தூக்கி டம்முன்னு கீழே போடுறாங்க. எட்டி எட்டி எட்டி, என்னடி பண்ணிட்டு இருக்கிற நீயே, என்ன நான் இப்படின்னு அசந்து போய் உட்காந்து இருந்தாவே சத்தத்துல எழுந்திருச்சு வாகன்னு சொல்லி மெதுவா நடந்து போகிற ஆளு நீ, இப்ப என்ன இவ்வளவு பெரிய குடத்தை தூக்கி போடுற அப்படின்னு சொல்றாங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஊர் ஆளுங்க முன்னாடி இவ்வளவு அசிங்கப்பட வச்சிட்டீங்களா அப்படின்னு புடிச்சு திட்டுறாங்க. பாக்கியம் ஒரு பக்கம் திட்டுறாங்க. நம்ம ஏன் இப்படி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன, எதுக்காக இப்படி நடிக்கிறீங்க, அதை சொல்லு. உன் மருமகனை எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு சொன்னேன், அவனும் சரி சரின்னு போய் சொல்லி போட்டு என்ன பண்ணா, உன் மக பரணி என்ன பினாமியா அவனுக்கு, அவனை நிக்க வச்சிருக்கிறா, இதை என்னத்த சொல்லுவ நீயே? அதனாலதான் நான் நடிச்சேன். பார்த்தேல அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் நான் நடிக்கிறத பார்த்து உண்மையை நம்பி போட்டாங்கல்ல. இங்க பாரு, சும்மா பேசுறத நிறுத்திட்டு திட்டத்தை நிறுத்திட்டு நான் எப்படி நடிச்சேங்கிறத பாராட்டாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற, உங்களுக்கு எல்லாம் சோத்துல முதல்ல விஷத்தை வச்சிருக்கணும், விட்டம் பாருங்க, அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியம் இசைக்கு சொல்றாங்க, சே அவமானமெல்லாம் காரி துப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடியும் திட்டுறாங்க. அதை கேட்டோடனே, என்னல ஓவரா பேசுறேன், நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அடிக்க போறாங்க, கைய ஓங்கிட்டு போறாரு சவுந்தரபாண்டி. உடனே சிவபாலன் என் மயனையை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி, மீறி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்னல இந்த இசக்கி ஓம் பொண்டாட்டியா இல்ல அந்த ஒத்த ஓட்டு பொண்டாட்டியா அவன் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, டேய் ஒத்த ஓட்டு கொஞ்சம் பேசாம இருக்கிறியா அப்படின்னு, ஏ சிவபாலா இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு பேசுறாங்க. என்ன அடிச்சிருவீங்களோ, எங்க அடிங்க பாக்கலாம் அடிங்க பாக்கலாம், என் அண்ணன் வந்தாருன்னு வச்சுக்கோங்க கையை 2ஐயும் ஒடிச்சு அப்படியே இருந்தீங்க பாருங்க அது மாதிரி ஆக்கி போடுவாரு அப்படின்னு சொன்னோன்னே பாத்தீங்கன்னா பாண்டியம்மாக்கு கோவம் வந்துருது. ஏன் வெறும்ப என் தங்கச்சி என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற, பிச்சு போடுவோம் பிச்சு, ஆளாக்கு சைஸ் இல்ல ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னோடனே, இவ வந்ததுல இருந்தானே இந்த பிரச்சனையே, அதுக்கு முன்னாடி இந்த சின்னவன் ஏதாச்சும் எதிர்த்து பேசியிருக்கானா உன்னைய, இப்ப பாரு இப்படி பேசுறான், எல்லாத்துக்கும் இவ்வளவுதான் காரணம், இவளோட அன்லக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோடனே இசக்கிக்கு கோவம் வந்துருது. இந்தாரு பெரியாத்தா, நீ ஓவரா பேசாத, நான் செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா பெரியாத்தா, உனக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்துருக்கணும், இன்னமும் ஏதாச்சும் பேசுறேன்னு வச்சுக்கணும், சோத்துல விஷத்தை வச்சு விட்டுருவோனாக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏலே இதெல்லாம் இங்க உங்ககிட்ட எதுக்கிட்டே பேசிட்டு இருக்கிற, வாட்டி போலாம் அப்படின்னு பாக்கியம் இசைக்கிய கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் பில்டப்பா பேசிட்டு இருக்காரு. சிவபாலனும் பேசுறத பார்த்தோன்னே, டே ஒத்த ஓட்டு இதாரு வந்தேன்னு வச்சுக்க பிச்சு போடுவேன் அப்படின்னு அடிக்க ஓடுறாரு முத்துப்பாண்டி. சிவபாலன் இதுல வேற என்ன சொல்லிட்டு போறாருன்னா, நீ முட்டை ஓட்டு அப்படின்னு அவங்க அப்பாவை கண்ணில் அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. பாத்துக்கக்கா இந்த இசக்கிய டேஞ்சர் பார்ட்டி, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கசகசன்னு இருக்கு, நச நசன்னு இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு சவுந்தரபாண்டி. முத்துப்பாண்டி கேக்குறாரு, ஏத்த இவர் சின்ன வயசுல இருந்தே இப்படிதானா இல்ல இப்பதான் இப்படி இருக்காரா, எல்லே எங்கிட்டே மறைச்சு போட்டான்ல இவன், இவங்கிட்ட எல்லாம் நம்ம ரொம்ப பார்த்து இருக்கணும்ல, இல்லாட்டி நம்மளவே முடிச்சு போடுவான் அப்படின்னு சொல்றாங்க பாண்டியம்மா. ஆமாத்தா, நானும் கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும், இந்த வீட்டுல காப்பி தண்ணி கூட குடிக்கூடாது அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்றாரு.
பாண்டியம்மா சொல்றாங்க, டே இந்த சவுந்தரம் சும்மாலாம் இருக்க மாட்டான்டா, அவனுக்கு இஷ்டப்பட்டதை நடக்கணும்னா யார வேணாலும் என்ன வேணாலும் செய்வான், நம்மளே என்ன வேணாலும் செய்வாள, நம்ம கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஆமா பெரியாத்தா, நம்மளும் பார்த்து இருக்கணும் நானும் தான் அப்படின்னு சொல்றாரு ரைட் ஹேண்டு. இதாரு போய் எங்க காரை துடைக்க வேண்டிய வேலை இருக்கு, போய் தொடப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு ரைட் ஹேண்ட பாண்டி. அடுத்ததே நம்ம பரணியை காமிக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க போய் எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பரணி சொல்லு மாமா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க சண்முகத்துக்கிட்ட. அப்பா பரணி பிரசிடென்ட் ஆயாச்சு, அடுத்தது என்ன, நம்ம போய் குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட்டு வந்துடுறோம் நானும் பரணியும் போய். இது நம்ம குலதெய்வத்து பேரை சொல்லி அந்த கோயிலுக்கா அப்படிங்கிறாங்க. இல்ல இது கேரளால இருக்க குலதெய்வம் கோயில் அப்படின்னு. இளைய கேரளாக்கு எதுக்குல போற, அங்க என்ன நம்ம குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கேரளால அம்மைய பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா கனி வீரா 2 பேரும் வந்துடுறாங்க. கேரளாக்கு எதுக்கு நான் போறீங்க அப்படின்னு கனி கேக்குறாங்க. அங்க ஒரு சாமி கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சண்முகம் ஜாட காமிக்கிறாங்க, அம்மைய பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன ஜெயிலுக்கால போறேன், நானும் வரல அப்படின்னு சொல்றாரு வைகுண்டம். என்னென்ன ஜெயிலுக்கா அப்படிங்கிறாங்க கனி. அப்ப பரணி சொல்றாங்க, இல்ல அங்க ஒரு அம்மன் இருக்கு, அங்க ஜெயில பொய் கேஸ் போட்டு மாட்டி விடுறவங்கள தப்பிக்க வைக்கிறவங்களுக்கான கோயில் அது. யார் யார் நல்லவங்களோ அவங்க எல்லாத்தையும் பொய் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா தப்பிக்க வச்சிரும் அந்த சாமி அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா மணி, ஓ சரி சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு சண்முகத்தோட அம்மாவை கதையை சொல்றாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க இப்படி கேஸ்ல தூக்கி போட்டது, ஒரு கெட்டவன் அதே ஊர்ல இருந்தா அவன் தான் இப்படி தூக்கி போட்டான், அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தைகளை பார்க்க முடியாம இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில அவங்க சாமி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கதை. இதெல்லாம் கேட்டோடனே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க கனி. இதை பார்த்துட்டு வீரா சொல்றாங்க, ஏன்டி அது கதை தானே, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்ல பாவம் இல்ல அவங்க அப்படிங்கிறாங்க. ஆமா மனுஷனா இருந்தா அவங்க தெய்வமா மாறினவங்க, அந்த கோயிலுக்கு தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி பரணி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.